பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை யாத்திரகம் 19 நான் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுவுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னிடையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களையும் நீங்களே எனக்கு சொந்தம் சம்பந்தமாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசேயே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். ஆமேன், அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளை எகிப்து தேசத்துல இருந்து என்ன மீட்டெடுத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா அந்த பார்வோன் விடாத போது கூட எத்தனையோ வாதைகள் என கொடுத்தும் கூட அவன் இருதயம் கடினமாய் இருந்தது. ஆமேன், அல்லேலூயா. வண்டுகளும் பேணுகளும் ஏன்னா தவக்காய் எத்தனையோ வாதைகளை கொடுத்தாரு. ஏன்னா அத்தனை வாதைகளை கொடுத்தும் கூட அவன் ஜனங்களை விடமாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அது போல ஏன்னா கல்மலையை கூட பெய்ய செய்தார். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு அந்த ஊர்ல அத்தனை வாதைகளை கொடுத்தும் கூட நம்மள ஏன்னா எகிப்து தேசத்துல ஒருத்தரையும் அவன் விடவே இல்லை. இருந்தாலும் தேவன் நம்மளை கழுகின் செட்டைகளில் போல சுமந்து காத்து கொண்டார். ஆமேன், அல்லேலூயா. மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பார்வோன் இடத்துல இருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ஏன்னா சுமந்து இருக்கிறது நான் அல்லவா என்று காலையில் வெளியில் நம்மளோடு பேசுகிறார். ஆமேன், அல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் மீட்டெடுத்து நம்மள அவர் சுமந்து இருக்கிறார். சுமந்து மீட்டெடுத்து ஒரு தேசத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அவரு ஏன்னா பூமி அவருடையது. ஜனங்கள் அனைவரும் அவரோட பிள்ளைகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பூமியே அவருடையதுன்னா பூமியில இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் அவருடையவர்கள். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் தேவனோட பிள்ளைகள் தான். ஆமேன், அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்மளுக்கு உணர்த்துகிறார் நம்ம யாரோட பிள்ளைகள் என்று உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா ஆனா அவரு நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். சுமந்து வந்தவரை அவரும் தான் நம்மளுக்கு தகப்பன். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா அவரு ஜனங்கள் அனைவரும் என்னோட பிள்ளைகள் என்று சொல்றார். என்னோட ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அனைவரும் நம்ம தேவனோட பிள்ளைகள் தான் அப்படி என்று நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆமேன், அல்லேலூயா. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரமாக சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நான் உன்னுடனே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. ஆமேன், அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல மோசை கேட்டு கேட்டு ஜனங்களிடம் அறிவித்து கொண்டே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்லுவதை அப்படியே நாங்கள் கேட்போம் என்று ஜனங்கள் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டாதபடிக்கு கர்த்தரோ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் தேவன் ஒவ்வொரு தேசத்துக்கு மக்களை கொண்டு போமா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் வைத்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட நம்மளும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைய நம்ம ஆமோதிக்காதபடிக்கு நம்ம பணிந்து கேட்கிறவர்களாகவும் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இருக்கும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி தேவன் கார்மேகத்தில் நம்மளை சூழ்ந்து கொள்ளுவார். ஆமென். மோசேயோடு நீ போ, நான் கார்மேகத்தில் உன்னோடு வருவேன் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. நம்மளும் இந்த வார்த்தையெல்லாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேட்கும் போது நம்மளோடும் கார்மேகத்தில் சூழ்ந்து கொண்டே இருப்பார். நம்மளுக்கு எந்த நிந்தைகளும் கஷ்டங்களும் வரவே வராது. ஆமென், அல்லேலூயா.
அப்ப வந்து என்ன நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். இப்ப கூட அவர் வாசித்தது போல நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வர்களாக இருக்கணும். நம்ம பரிசுத்தப்படுத்தி துவைத்து ஏன்னா வெளுக்க வேண்டும் என்று சொல்லி கூட தேவன் நம்மளோட பேசுகிறார். நம்மளுக்குள்ள ஏதாவது அழுக்கு இருக்குதா, நம்மளுக்குள்ள ஏதாவது நிந்தைகள் இருக்குதா, நம்மளுக்குள்ள ஏதாவது பாவங்கள் இருக்கா, இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வர்களாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் வார்த்தை சொன்னதுதான். அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பா நம்மளுக்கு நிந்தைகள், கஷ்டங்கள், வேதனைகள் ஒன்றும் இருக்காது. ஏன்னா பாடுகள் உண்டு. ஏன்னா உலகத்தில ஒட்டி நம்ம வாழ்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாடுகள், நிந்தைகள் உண்டு, எல்லாமே இருக்கும். இருந்தாலும் தேவன் நேர்த்தியாக நம்மளை மீட்டெடுத்துடுவார். ஏன்னா எகிப்துல நம்மள ஜனங்களை மீட்டெடுத்தது போல கழுகில் செட்டையில் சுமந்தார் நானே அல்லவா அப்படின்னு சொன்னது போல நம்மளுக்கு எந்த நிந்தைகள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். அப்பனா நம்ம தேவன் என்ன செய்வாரா, நம்மளை கழுகில் செட்டையில் போல சுமந்து நம்மளை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு வந்து விட்டு விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் எகிப்தில விட்டது போல விட மாட்டார். ஏன்னா எகிப்தில ஏன்னா பார்வோனோட கூட இருந்த ஊழியக்காரங்க அவர் எல்லாரையுமே அந்த கடல்ல வந்து ஏன்னா எகிப்தில இருக்கிற மக்களை எல்லாம் மீட்டெடுத்தார். அவர்களோட ஜனங்கள் எல்லாம் மீட்டெடுத்தார். அவர்கள் வரும்போது எல்லாமே கடல்ல மூழ்க செய்த பாதையா இருந்த வழிய இவங்க போகும்போது வழி இருந்தது. அப்பனா பார்வோன் ஜனங்கள் வரும்போது கண்டிப்பா அந்த கடல் மூடி விட்டது, எல்லாம் மூழ்கி போய் விட்டார்கள். இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றி கொண்டு இருக்கும் போது தேவன் நம்மளுக்கு கடல்ல பிளந்து அப்படியே பாதையாய் கொடுப்பார். நம்மளை கடல்லையே வழியில நடக்க செய்வார். அது போல நம்மளை கடவுளை நிந்திக்கிறவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் அது என்ன செய்வாரா, கடலுக்குள்ள இவங்களோட நம்மளும் போயிடலாம்னு சொல்லி வரும்போது பின்தொடர்ந்து வருவார்கள். வந்தாலும் கடல் என்ன செய்யுமா, நம்மளை மீட்டெடுப்பார், அவர்களை கடல்ல மூழ்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம ஆலோசிக்கணும், தானிக்கணும் இந்த வார்த்தையெல்லாம். அப்ப நம் தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் தேவனை வந்து ஏன்னா நம்ம இந்த செங்கடலை பிளந்ததிலேயே நம்ம பார்த்து கொள்ளலாம். ஏன்னா அவர்களோட ஜனங்களை பிரித்தெடுத்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மள ஒவ்வொருவரையும் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்குள்ள எதிரிகள் நம்மளோடே வந்துடலாம்னு சொல்லி வருவாங்க. வரும்போது என்ன செஞ்சிருவாரா தேவன் வந்து ஏன்னா நம்மளை பிரிச்சு எடுத்த தேவன் ஏன்னா நமக்கு ஒரு நிந்தைகள் வருதுன்னு தெரிஞ்சா அவர்கள் இந்த செங்கடலையே பிளந்த தேவன் அப்படியே மூழ்க செய்திருவாராம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தைக்கு நம்ம வந்து விசுவாசிக்கணும். மோசே விசுவாசித்தது போல நம்மளும் விசுவாசிக்கணும். மோசையோட ஜனங்கள் விசுவாசித்தது போல நம்மளும் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிறவர்களா இருக்கும்போது விசுவாசத்தெல்லாம் அனைத்தும் கூடும். ஆமென். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே தர்ப்பணி ராஜா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாத்திராங்க 19 ஆண்டவரே ராஜா சோத்திரம் ஆண்டவரே. 19 ஆண்டவரே 20 தகப்பனே 4 இருந்து ஆண்டவரே 10 வரைக்கும் இந்த வசனத்துல ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசிருக்கீங்க ராஜா தகப்பனே. கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பார்வோன் இடத்துல இருந்து ஆண்டவரே இந்த எகிப்திலிருந்து ஜனங்களை எல்லாம் நீங்க மீட்டெடுத்தீங்க ஆண்டவரே. அனைவரையும் ஆண்டவரே கழுகிய செட்டைகள் போல சுமந்தது நான் அல்லவான்னு என்று எங்களோடு பேசிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீங்க தான் ஆண்டவரே சுமக்கிறீர் ஆண்டவரே. ராஜா தகப்பனே கர்த்தாவே நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே யாராவது திக்கட்டு திசையட்டு ஆண்டவரே எதிரியாவது மாட்டி இருந்தால் தகப்பனே பார்வோன் இடத்துல போல யாராவது மக்கள் மாட்டி இருந்தால் அவர்கள் எல்லாம் நீங்க மீட்டெடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்க கொண்டு போகும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்க தகப்பனே அனைவரும் உங்களோட பிள்ளைகள் தான் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரியோர் சிறியோர் நீங்க பாதுகாக்கும்படிக்கு சுகத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. ஆசீர்வதிங்க ராஜா. பலப்படுத்துங்க. கூட இருந்து நீங்க ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.